ஹலோ கேம் சேஞ்சர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே அணிக்கு அன்புடனில் ஃபைனலாக வந்து ஒரு வெற்றி. இந்த வெற்றிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே அணியின் கேப்டன் ருத்ராஜ் கெக்வாட் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தாரு. அது என்னன்னு சொல்லிட்டு முழுசாக வாங்க இந்த வீடியோவில் பார்த்துடலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 3 போட்டிகளில் தோல்வி அடைஞ்ச சிஎஸ்கே அணி பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க டெல்லி அணிக்கு எதிராக. இந்த மாதிரியான கிரிக்கெட் அப்டேட் தெரிஞ்சுங்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதாவது ருத்ராஜ் கெக்வாட் சொன்ன விஷயம் என்னன்னு சொல்லிட்டு முழுசாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண டெல்லி அணி பார்த்தீங்கன்னா பந்து வீச்சை தேர்வு செஞ்சாங்க. ருத்ராஜ் கெக்வாட் மீண்டும் ஒரு சொதப்பல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் மற்றும் ஆயுஷ் மாத்ரே இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக விளையாடி இருந்தாங்க. சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா குறிப்பாக 115 ரன்கள் நாட் அவுட், அதாவது அவுட் ஆகாமல் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் விளையாடிட்டு இருந்தார். ஆயுஷ் மாத்ரேவும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக விளையாடி 50 ரன்களை கடந்திருந்தார். இந்த போட்டி வந்து பார்த்தீங்கன்னா 20 ஓவர் முடியும் போது சிஎஸ்கே அணி பார்த்தீங்கன்னா 212 ரன்கள் வந்து 2 விக்கெட் பிறகு எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெல்லி அணி பார்த்தீங்கன்னா பேட்டிங் இறங்கினாங்க. ஆனால் நிசாங்கா மற்றும் ஸ்டப்ஸம் பார்த்தீங்கன்னா டெல்லி அணிக்காக அதிகபட்ச ரன்னாக வந்து அவங்க தான் எடுத்திருந்தாங்க. மீதி எல்லாருமே பார்த்தீங்கன்னா சொற்ப ரன்களுக்கு அவுட் ஆகிட்டாங்க. 189 ரன்கள் பார்த்தீங்கன்னா டெல்லி அணி பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இந்த போட்டியின் வெற்றிக்கு பிறகு வந்து நம்மளோட ருத்ராஜ் கெக்வாட் சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த போட்டியில் நாங்கள் வெற்றி பெற்றது வந்து எங்களுக்கு வந்து மிகவும் சிறப்பாக இருந்தது. இந்த வெற்றி வந்து நாங்கள் ஒரு அணியாக வந்து சேர்ந்து நாங்கள் ஒரு டீமாக சேர்ந்து நாங்கள் வென்று இருக்கிறோம். குறிப்பாக இதில் வந்து பந்து வீச்சாளர் வந்து சிறப்பாக வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸ்லோ பிச்சில் வந்து 200 முதல் 210 ரன்கள் எடுப்பது வந்து ஒரு அணியினுடைய பலம் தான். சஞ்சு சாம்சன் மற்றும் ஆயுஷ் மாத்ரே இவங்க 2 பேரும் வந்து சிறப்பாக விளையாடினாங்க. வெற்றிக்கு வந்து முக்கியமாக எங்களுடைய பந்து வீச்சாளர் தான் காரணமாக இருந்திருக்காங்க. மிடில் ஓவர்களில் விக்கெட்டுகளை வீழ்த்தினாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நல்ல லென்த்தில் வந்து நாங்கள் பந்து வீசணும், அதை வந்து நாங்கள் கடைசி வரைக்கும் கடைபிடிச்சோம், அதுதான் எங்களுடைய வெற்றிக்கு வந்து முக்கிய காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பனி இல்லை என்பதனால பார்த்தீங்கன்னா, அதாவது டியூ ஃபேக்டர் இல்லை அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கையாக வந்து நாங்கள் இருந்தோம். பவுண்டரிகளை எப்படிலாம் வந்து தடுக்கணும் அப்படின்றத வந்து நாங்கள் முன்னாடியே ஃபீல்டிங் செஞ்சோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடந்த சில ஆட்டங்களாக 1-2 அதாவது கடைசி 2 ஓவரில் வந்து அதிக ரன்களை நாங்கள் வாரி வழங்கிட்டோம். அதுதான் வந்து எங்களுடைய தோல்வி வந்து முக்கிய காரணமாக கடைசி போட்டிகளில் இருந்தது. டெல்லி அணி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பவர் பிளேவில் அதிக ரன்கள் எடுத்திருந்தாலும் அடுத்தடுத்து எங்களுடைய பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக பந்து வீசினாங்க. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே ரசிகர்கள் வந்து எங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க. இங்கே மட்டும் இல்லாமல் எல்லா கிரவுண்ட்லையும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சிஎஸ்கே அணியின் ரசிகர்கள் வந்து எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கருத்தை சொல்லி முடிச்சிருந்தாரு. இதை பற்றின கருத்து என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து கேகேஆர் அணி கூட வந்து சிஎஸ்கே அணி மோத போகிறாங்க. ஸோ இதை பற்றின கருத்தை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கிரிக்கெட் அப்டேட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.